Hi friends, welcome back. இந்த வீடியோல நம்ம old sarees வச்சு floor mat எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட லாஸ்ட் வீடியோஸ்ல வாய்ஸ் ஆட் பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோல ட்ரை பண்ணியிருக்கேன். தேவையான மெட்டீரியல்ஸ் ஓல்டு sarees. இதில் நான் ஏன் வந்து 5 டிஃப்ரெண்ட் sarees எடுத்திருக்கேன்றது நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் பாருங்க. இல்லை ஒரு saree கூட எடுத்துக்கலாம், ஒரு மேட்டுக்கு ஒரு saree போதும். நான் கலர் காம்பினேஷனுக்காக 5 டிஃப்ரெண்ட் sarees எடுத்திருக்கேன். த்ரெட் நீடில் சாரீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிட்டு 2 ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி 2ஆக மடித்து வச்சதுக்கப்புறம் 3 ஈக்குவல் பார்ட்டாக அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 3 பார்ட்டாக அதை வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு மார்க்கரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இப்போ சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இங்கிருந்து ஃபுல்லாக அந்த எண்ட் வரைக்குமே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக இது நம்ம ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் மேட் பண்ணும்போது நம்மளுக்கு நடுவில் எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகாமல் சிக் ஆகாமல் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக பால்ஸ் மாதிரி போட்டு வச்சிடலாம். ஸோ இப்படி எல்லாமே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க் கலரில் ஒன்று, ப்ரௌனில் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று நான் எடுத்துருக்கேன். ஸோ 3ஓட ஒரு எண்டையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். நாட் போடும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே நம்ம நாட் போடலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்க்கு மேலே கொஞ்சம் நான் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இது சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கட்டணும். ஸோ நான் என்னோட ஸ்டேர் கேஸில் கட்டியிருக்கேன். ஸோ இது கட்டுறதுக்காக தான் நான் முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நாட் போட சொல்லியிருந்தேன். டைட்டாக கட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் ஸ்டைல்லாம் பிரைட்ஸ் போடுற மாதிரி இதை பின்னணும். ஸோ ரைட்லேருந்து சென்டர், லெஃப்ட்லேருந்து சென்டர், ரைட்லேருந்து சென்டர், லெஃப்ட்லேருந்து சென்டர். ஸோ அப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எதுக்காக நம்ம வந்து அந்த பால் மாதிரி ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணாமல் இருந்திருந்தோம்னா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், சிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இது இருக்கிறனால ஈஸியாக நம்ம எடுத்து போட்டு பண்ணலாம். இது நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம். அப்போ தான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் லூஸாக ஆகாமல் நல்லா டைட்டாக ஸ்டிஃபாகவே இருக்கும். இது நம்ம ஸ்டேர் கேஸில் கட்டி தான் பண்ணணும்னு இல்லை, இது எங்கே வேணால் கட்டிக்கலாம். விண்டோஸில் கூட கட்டிக்கலாம், இல்லை ஏதாவது கிரில் இருந்தால் கட்டலாம், இல்லை பெட்டு காலில் கூட கட்டிக்கலாம். ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் காம்பினேஷன். அதனால தான் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. இது மாதிரி ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம். பின்னி முடிச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி த்ரெட் எடுத்து அந்த எண்ணில் கட்டிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். ஸோ ஈஸியாக பிரிஞ்சு வந்துடாது. ஸோ கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற சாரீ பார்த்தீங்கன்னா அது அன்ஈவனாக இருந்தது. ஸோ அது வேஸ்ட்டு தான், அதில் வந்து பிரைட்ஸ் போட முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேஸ்ட் சாரீஸை கட் பண்ணி எடுத்துடலாம், நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸ்டேர் கேஸில் கட்டிட்டு இன்னொரு எண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயும் த்ரெட் கட்டிட்டு நம்ம வேஸ்ட் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு குட்டி மேட் பண்ணுறதுக்கு இது மட்டுமே போதும். ஆனால் நான் கலர் காம்பினேஷன் கொடுக்கணுன்றதுக்காக, பார்க்குறதுக்கு மேட் எண்டில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு இது குட்டியாக பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கிற 3 பால்ஸ் எடுத்து அதுலேயும் வந்து நாட் போட்டிருக்கேன். இது பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கலர் காம்பினேஷன் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ இது தேவையில்லைன்னா அது ஆல்ரெடி ஒரு இது பண்ணது மட்டும் வச்சு கூட அதை நம்ம மேட் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது ஒரே கலரில் இருக்கிறதும் நான் வந்து ஸ்டேர் கேஸில் கட்டிட்டேன். அதே மாதிரி இதுலேயும் நான் பிரைட்ஸ் போட போகிறேன். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. ஸோ நான் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படியே ரோல் பண்ணி ஒரு லேயராக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணால் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் மேட்டு.
ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய நீடலாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஸ்டிச் பண்ணும்போது அது நல்லா திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட நான் முன்னாடி பண்ண மல்டி கலர் இதையும் வந்து நான் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதை ஒன்றா மர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஒரு வேஸ்ட்டு சாரியில் அழகான டோர்மேட் பண்ணியிருக்கோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ளஸ் அது ஸ்ட்ராங்காகவும் நல்லா திக்காகவும் இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப ஈஸி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட வரேன். அது வரைக்கும் பாய். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.